அலாரா இது ஆங்கில சொல்லாடல். as low as reasonably achievable என்பதன் விரிவாக்க சுருக்கமாகும். இதுதான் இந்த தாரக மந்திரம்தான் உலகின் முன்னணி வர்த்தக பங்குகளை சுமார் 68 லட்சம் கோடி ரூபாயை 2 நாட்களில் கபளீகரம் செய்து இருக்கிறது சீனா. அமெரிக்கா வரும் நாட்களில் நிச்சயமாக தத்தளிக்கும் என்பதில் கொஞ்சமும் சந்தேகமில்லை. ஜோ பைடன் நிர்வாகத்திற்கு சான்று இந்த சம்பவம். சீப்பை ஒளித்து வைத்துவிட்டால் சமாச்சாரம் போலானது இந்த விவகாரம். இனி சீனர்களை அமெரிக்கர்களால் கடிவாளம் போட்டு கட்டுப்படுத்த முடியாது போகலாம். காரணம் அலாரா மிக மிக குறைந்த அளவு கொள்திறன் கொண்ட செயலியாக, இலவசமாக பதிவிறக்கம் செய்து கொள்ளக்கூடிய செயலியாக இருக்கும். ஆனால் செயல்திறன் அட்டகாசமாக இருக்கும். அதுதான் அலாரா. இதற்கு லேட்டஸ்ட் உதாரணம் டீப்சீக். இப்படியாக பல நூறு செயலிகளை கொண்டு உலக இணையத்தையே கண்காணிப்பு வளையத்திற்குள் கொண்டு வந்து இருக்கிறது பெய்ஜிங். அதில் கிட்டத்தட்ட வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள். எது குறித்து எப்படி கேள்வி கேட்டாலும் பதில் சொல்வதுதான் ChatGPTயின் வேலை. இதற்கு எவ்வளவு பெரிய கொள்திறன் தேவை, இதன் உள்ளடக்கம் மற்றும் உள்கட்டமைப்பு என்பது எல்லாம் எத்தனை பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய பொருட்செலவு, இதைதான் அனாயசமாக உடைத்து இருக்கிறார் லியான் வென்ஃபன். அதே 80s கிட்ஸ் தான். 1984 தொடங்கப்பட்ட இவருடைய நிறுவனம்தான் டீப்சீக் செயலியை உருவாக்கம் செய்தது. இன்றைய தேதியில் உலகமே அண்ணாந்து வியந்து பார்ப்பது இவரது டீப்சீக்கே தான். இது இயங்க அமெரிக்க நிறுவனங்கள் கண்டடைந்த ChatGPT போல் மிகப்பெரிய கொள்திறன் கொண்ட கிராஃபிக்கல் ப்ராசஸிங் யூனிட் போன்றோ அல்லது அதிக நினைவக திறன் கொண்ட சிப் செட்டோ தேவையில்லை. அட, இன்டர்நெட் சேவை கூட வேண்டியதில்லை. ஒரு முறை பதிவிறக்கம் செய்து இன்ஸ்டால் செய்துவிட்டால் போதும். இந்த டீப்சீக் அட்டகாசமாக இயங்கும். மற்றவர்களைப் போல் இல்லாமல் இது முழுக்க முழுக்க ஓபன் சோர்ஸ். அதாவது நீங்கள் விரும்பும் வண்ணம் மாற்றீடு செய்து கொள்ள முடியும். கோடிங் அறிவு இருந்தால் போதும், அதனுள் நுழைந்து உங்கள் சௌகரியத்திற்கு புகுந்து புறப்பட முடியும். இதெல்லாம் தான் அத்தனை பேரையும் கதிகலங்க செய்திருக்கிறது. இந்த வாரத்தில் மட்டும் அமெரிக்க பங்கு சந்தை வீழ்ச்சி கிட்டத்தட்ட 58 லட்சம் கோடி ரூபாய் ஸ்வாகா. அந்த அதிநவீன சிப்செட்களை உருவாக்கிய நிவேடியா அதல பாதாளத்திற்கு சென்றுவிடும் போல் இருக்கிறது. இந்த வகை சிப்செட்களை மாத்திரம் சீனர்களின் கண்களுக்கு கூட காண்பித்து விடாதீர்கள் என்று பதவிக்கு வந்த புதிதில் ஜோ பைடன் தடை செய்தார். ஆனால் இன்று விளக்கெண்ணெயை கண்களில் விட்டு குடைந்து இருக்கிறார்கள் சீனர்கள். நிச்சயமாக இந்த AI தொழில்நுட்பத்தில் சீனர்கள் அமெரிக்கர்களை தூக்கி சாப்பிட்டு விட்டார்கள், அதில் சந்தேகமில்லை. ஏற்கனவே போர் விமானங்களின் 6ஆம் தலைமுறை விமானத்தை பெய்ஜிங் கொண்டு வந்து காட்சிப்படுத்திவிட்டது. இதோ இன்று AI தொழில்நுட்ப பண்புகளில் புரட்டி போட்டு இருக்கிறார்கள். உலக அளவில் இந்த AI தொழில்நுட்ப பண்புகளில் சீனர்கள் ஒன்றும் முதலில் களமிறங்கவில்லை. அதுபோலவே இதே போன்ற தொழில்நுட்ப திறன்கள் எல்லாம் ஏற்கனவே வந்திருக்கிறது. ஆனால் இன்றைய தேதியில் மிக மிக குறைவான பொருட்செலவில் மிக உன்னதமான செயல்திறனை நிரூபித்து காட்டியிருப்பது சீனர்கள்தான். அதனை அமெரிக்கர்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் விஷயமே. அதன் வெளிப்பாடுதான் அவர்களின் பங்கு சந்தை சரிவு. டீப்சீக் வந்து 2 வருடங்கள் ஆகிறது. அதன் 3வது வெர்ஷன் V3 வந்து 1 வாரம் ஆகிறது. அதுதான் சக்கை போடுகிறது. இந்த இடத்தை பிடிக்க அமெரிக்காவுக்கு குறைந்தபட்சம் 18 மாதங்கள் முதல் 2 ஆண்டுகள் பிடிக்கும். முதல் இடத்தில் இருந்த அமெரிக்கா இன்று 2ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறது. நாளையே அது 3வது இடத்திற்கு தள்ளப்படும். எனவே இன்றைய தேதியில் நமக்கும் சீனர்களுக்கும் தான் போட்டியே. வரும் நாட்களில் AI தொழில்நுட்பத்தில் அனாயாசமாக முந்திவிடுவோம் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் தக்க வைப்பது அத்தனை சுலபமில்லை. அதனையும் நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும்.